சாயலிலும் அழகிலும் அறிவிலும் ஞானத்திலும் படைக்கப்பட்ட கபிரியேல் தூதரை சந்திக்கும் பேறு பெற்ற நிலமோ கடலோ பகலோ இரவோ ஒளியோ இருளோ குளிரோ வெயிலோ அனைத்து தடைகளையும் கடந்து வந்த தூதரை சந்திக்கும் பேறு பெற்ற உமது படைப்பின் மேல் அதிகாரம் கொண்டு செயலாற்றும் வல்லமை மிக்க தூதரை சந்திக்கும் பேறு பெற்ற உமது சொற்கேட்டு நடக்கும் தூதரை சந்திக்கும் பேறு பெற்ற உம்மையே எப்போதும் ஆட்சிப்படுத்தும் தூதரை சந்திக்கும் பேறு பெற்ற உமது தூய்மையில் பங்கு பெறும் தூதரை சந்திக்கும் பேறு பெற்ற பாவிகளின் மனம் திரும்புதலில் மகிழ்ச்சியிரும் தூதரை சந்திக்கும் பேறு பெற்ற மனித உருவில் வந்த தூதரை சந்திக்கும் பேறு பெற்ற வெண்ணாடை அணிந்து வந்த தூதரை சந்திக்கும் பேறு பெற்ற உமது செய்தியை சொல்ல வரும் தூதரை சந்திக்கும் பேறு பெற்ற எம்மோடு இருந்து செயல்பட வருகின்ற தூதரை சந்திக்கும் பேறு பெற்ற எமக்காக போராடி எம்மை பாதுகாக்க வல்ல தூதரை சந்திக்கும் பேறு பெற்ற குழந்தை பிறப்பின் அறிவிப்பை சாராவை போல் நகைக்காமல் உண்மையாய் ஏற்றுக்கொண்ட தூதர் என தெரியாமல் பேசிக்கொண்டிருந்த சிம்சோனின் பெற்றோரை போலல்லாமல் தெளிவாக உணர்ந்து பேசிய
செக்கரியாவைப் போல் அவநம்பிக்கை கொள்ளாமல் நம்பிக்கையுடன் உறவாடிய உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் இடையே பகை உண்டாக்குவேன் என்ற வாக்கின்படி இயேசுவின் பிறப்பிலும் வாழ்விலும் தூதர் செயல்பட்டது போலவே தனது வாழ்விலும் தூதர்களின் செயல்பாடு பெற்ற இயேசு குழந்தையாயிருந்த போது தூதர்களால் காப்பாற்றப்பட்டது போல் தூதர்களால் பாதுகாக்கப்பெற்ற பாவ சோதனைகளுக்குட்படாமல் அனைத்தையும் வென்று மாசற்றவராக திகழ்ந்த உறவுகளாலும் நண்பர்களாலும் அக்கம் பக்கத்தவராலும் ஏசப்பட்டு சோர்வுற்ற போதிலும் மானிட மீட்புக்காக தான் ஒரு கருவியாக இறை தந்தையால் தேர்ந்து கொள்ளப்பட்டதை உணர்ந்து அனைத்தையும் தாங்கிக் கொண்ட தானியேலுக்கு நற்செய்தி கொண்டு வந்த கபிரியேல் தூதருக்கு 21 நாள்கள் வானவெளியில் திரியும் தீயாவிகளால் உண்டான தடை தகர்ப்பதில் வெற்றி கிடைத்தது போல் இறைமகனின் பிறப்பு நற்செய்தி கொண்டு வரும் வழியில் ஏற்பட்ட போராட்டங்களிலும் வெற்றி பெற்று வந்த தூதரை சந்திக்கும் பேறு பெற்ற எங்களை அதிகமாக அன்பு செய்யும் இனிய தந்தையே, நீர் ஒருவரே உண்மை கடவுள். கடவுள் என்றால் தொழுகை செய்யப்படக்கூடியவர். ஆகவே உம்மை தொழுகை செய்வதற்காகவே கோடானு கோடி தூதர்களை உருவாக்கினீர். உமது முதல் படைப்பு அழகான படைப்பு. ஆனால் அவர்களுள் ஒரு கூட்டம் நேர்மையற்றவர்களாய் போனார்கள். உமக்கு எதிராகவே கலகம் செய்தார்கள். ஆகவே அவர்களை நரகத்தில் வீழ்த்தினீர். அழகான தூதர்களைப் போலவே சாயலிலும் அழகிலும் அறிவிலும் திறமையிலும் எங்களை உருவாக்கி இருக்கிறீர். தூதர்கள் விழுந்து போனதற்காக அல்ல, மனிதர்களாகிய நாங்கள் விழுந்து போனதற்காகவே எங்களை மீட்டுக் கொள்ள மகனையே அனுப்ப திருவுளமானீர். எமக்கு எதிரி மனிதர் அல்ல, அலகையே. அவனே பல்வேறு பிரிவுகளாக எங்களுக்கு எதிராக செயல்படுகிறான். அலகை 4 பிரிவுகளான தலைமை ஏற்போர், அதிகாரம் தாங்குவோர், இருளில் மூழ்கி உலகின் மீது ஆதிக்கம் செலுத்துவோர், வானவெளியில் திரியும் தீயாவிகள் ஆகியவற்றோடு எமக்கு போராட்டம் உண்டு. புனித கபிரியேல் தூதர் வழியாக நீர் அனுப்பிய செய்தி தானியேலுக்கு கிடைத்துவிட்டால் உமக்கு வெற்றி கிடைத்துவிடும் என்று அலகை 21 நாட்கள் போராடினான் என்றால், அலகையே தொலைக்கப் போகும் மீட்பரின் பிறப்பை பற்றிய செய்தியை கொண்டு வரும் தூதர் எவ்வளவோ அதிகமாக போராடியிருப்பார். தானியேலின் தொடர் மன்றாட்டை விட மறைநூல் மரியின் மன்றாட்டு வல்லமை மிக்கதாக இருந்திருக்க வேண்டும். ஆகவே அலகை தோற்று போனான். அன்பு மறைநூல் மரியை போல் நாங்களும் தூய வாழ்விலும் ஜெப வல்லமையிலும் அன்பு பணியிலும் சிறந்து விளங்க வரம் தர வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.